கடந்த பாகம் 2 பார்த்தது பல வருடங்கள் கழித்து அவனும் அவளும் மீண்டும் சந்திச்சாங்க. ஆனா இப்போ அவன் ஒரு கம்பெனி முதலாளி. அவள் அதே கம்பெனியில சேல்ஸ் அசோசியேட் இன்டர்வியூக்காக வந்திருக்கிறாள். இன்டர்வியூ ரூம்ல இருவரிடத்திலும் வார்த்தைகள் பேசல, நினைவுகள் தான் பேசுச்சு. ஒரு காலத்தில் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் இப்போ அறிமுகமில்லாதவர்கள் மாதிரி இருந்தாங்க. அன்று அவர்கள் இருவருக்கும் கல்லூரி நாட்கள் மீண்டும் நினைவுல ஓட ஆரம்பிச்சது. இப்போ பகுதி 3. கல்லூரி காலங்களில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். அவள் வேறொருவனை காதலிக்க ஆரம்பித்தாள். ஹீரோ தன் காதலை மனதில் புதைத்தான். அவளிடம் தன் காதலை பற்றி ஒரு வார்த்தையா கூட சொல்லல. அவன் அவளிடமிருந்து மெல்ல மெல்ல தூரம் போனான். இருவருக்கும் நட்பு இருந்தது, ஆனா முன்னாடி மாதிரி இல்ல. அவள் பேச ஆசைப்பட்டாலும் அவன் எப்போதும் ஒரு காரணம் சொல்லி விலகினான். ஆனா அவள் காதலிச்சவனை பற்றி பேசணும்னா அவளுக்கு நினைவு வந்தது இந்த நண்பன்தான். ஒரு நாள் அவள் கேட்டாள், என் காதலனுக்கு பிறந்த நாள் வருது, பசங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஒரு நினைவில் நிற்கும் கிஃப்ட் வேணும், நீ சொல்லு என்றாள். அவன் உள்ளுக்குள்ள கோபம் கலந்த ஒரு வலி, ஒரு தயக்கம். எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கோபமாக விலக முயற்சிச்சான். ஆனா அவள் விடல. நீ அவனோட பேசு, அவனுக்கு என்ன பிடிக்கும் கண்டுபிடிச்சு சொல்லு. மனம் ஒத்துக்காத போதும் தோழிக்காக அவன் ஒத்துக்கிட்டான். அவள் காதலிச்சவனை சந்திக்க அவன் ஹாஸ்டலுக்கு போனான். கிஃப்ட் பத்தி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லாம ஒரு சாதாரண சந்திப்பாக அவனிடம் பேச வந்தான் நம்ம ஹீரோ. ஆனா அந்த சந்திப்பு அவனுக்கு மறக்க முடியாத ஒரு வலியா மாறப்போகுது. அப்படி என்ன மறக்க முடியாத வலி வரப்போகுதுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பகுதியில பார்க்கலாம்.